வெல்கம் டு தமிழ் பாய் சேனல். இன்னைக்கு நான் 2007 ரிலீஸ் ஆன ட்ரிப்பர் பால்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொலன் என்னன்னா, ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக ஒரு கப்பிள் ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அங்க போன அடுத்தது ஒரு சைக்கோ குடும்பம் இவங்கள பத்தி செஞ்சுட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதைக்கு. இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஆனா நான் சொல்ல போற இந்த வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் கொடூரமான முறையில டார்ச்சர் பண்ணி இந்த பொண்ணோட கை காலம் ஆணி அடிச்சு படுக்க வச்சிருக்கான். இப்போ இந்த பொண்ணோட பக்கத்து ரூம்ல தான் இந்த பொண்ணோட காதலனையும் இதே மாதிரி அடிச்சு துன்புறுத்தி வச்சிருக்கானுங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பண்றா, தன் கையில இருக்க ஆணிலாம் கெடுத்துட்டு எப்படியாச்சும் அவங்க காதலனை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போய் பாக்குறாங்க. அவக்கு என்ன பண்றான், இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடு, இங்க இருந்தினா கண்டிப்பா உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தன்னோட கண்ணாலே ஜாட காட்டி சொல்றான். சரின்ட்டு இந்த பொண்ணு என்ன பண்றாங்க, இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு படுபேக்கமா அந்த காட்டுக்குள்ள போடிட்டு இருக்கப்ப ஒரு சைக்கோக்கு என்ன பண்றான், இந்த பொண்ணை துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சைக்கோட முகத்தையே பார்க்க முடியல, ரொம்ப விகாரமா இருக்கான். இருந்தாலும் இந்த பொண்ணை படுபேக்கமா துரத்திட்டு இருக்கப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பண்றா, அவ முகத்தை பார்க்காம அந்த காட்டுக்குள்ள போடிட்டு இருக்கா. அப்படி போடிட்டு இருக்கப்ப பையில வந்து பார்த்தா டெட் எண்ட் வந்துருச்சு. எந்த பக்கமும் போக முடியாத ஒரு முட்டு சந்து மாதிரி. அப்ப அந்த இடத்துல பின்னாடி சைக்கோ இருக்கும், முன்னாடி வந்து பார்த்தா ஒரு ஆறு இருக்கு. ஆறுல குதிச்சாலும் செத்து போயிடுவா, இந்த சைக்கோ கிட்ட மாட்டினாலும் செத்து போயிடுவா. இந்த சைக்கோ கிட்ட மாட்டி சாகுறதோட இந்த ஆத்துல குதிச்சு செத்து போலான்னு சொல்லிட்டு அந்த ஆத்துல குதிச்சு செத்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னொரு ஜோடி இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்பதான் கல்யாணம் இருக்கு. அதனால ஹனிமூன் கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சருக்காக இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியுது. ஹோட்டல்ல போயிட்டு ரூம் எல்லாம் செக் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி நாங்க காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலான்னு சொல்லி இருக்கோம், எந்த இடத்துக்கு போனா அதிக சீனரி அண்ட் அதிக அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்றப்ப அவருக்கு என்ன பண்றாரு, ரிப்பர் ரிவர் அப்படின்ட்டு ஒரு ரிவர் இருக்கு, அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த ரிவரை நோக்கி போயிட்டு இருக்கப்ப வயல வந்து பார்த்தா ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி ட்ரிப்பர் ரிவருக்கு போனோம், பழி சொல்லுங்க அப்படின்றப்ப இப்படியே போனீங்கன்னா 2 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா இந்த பக்கம் வந்து பார்த்தா எந்த ஒரு அட்வென்ச்சர் இருக்காது, ஸ்ட்ரைட்டா அந்த ஆத்துக்கு போற வழி தான். ஆனா நான் ஒரு பழி சொல்றேன், அந்த பக்கமா போனீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இயற்கை சீனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருக்கு என்ன பண்றாங்க, அவங்க சொன்ன அந்த பழியில போயிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே பழியில வந்து பார்த்தா 2 மானை பாக்குறாங்க. அந்த மானை பார்த்ததுமே இவங்களுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு மாரியா இருக்கு. உடனே அந்த இடத்துல 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு 3 பேர் வராங்க. பாக்குறதுக்கு வேட்டக்காரங்க மாதிரி இருக்காங்க. இந்த ஜோடியை பார்த்ததும் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்ல ட்ரெக்கிங் வந்தா கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இது இந்த காட்டுக்குள்ள தனியா ட்ரெக்கிங் வந்தீங்களா, பாத்தீங்களா நாங்களே 3 பேரா சுத்திட்டு இருக்கோம், ரொம்ப டேஞ்சரான காடு சார், நாங்க என்ன பண்றோம் இந்த காட்டு உங்களுக்கு சுத்தி காட்டி திருப்பி உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம், அதுக்கு நீங்க ஒரு 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாரு, அதெல்லாம் தரமாட்டேன், எங்களுக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே அந்த வேட்டைக்கார குரூப் என்ன பண்றாங்க, மிரட்டுற மாதிரி கேக்குறாங்க. நீ $50 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லல, கொடுத்தே ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதுக்கு வம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றாரு, அந்த $50 கொடுத்துட்டு இதுக்கு மேல உங்க சங்காத்தமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி போறப்ப பையில வந்து பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரை பாக்குறாங்க. அவருக்கு என்ன பண்றாரு, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க, ப்ராப்பரான பர்மிஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேருமே எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ட்ரெப்பர் ரிவருக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்ப, இந்த பக்கமா போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவர் மட்டும் தான் தெரியும், இதே அந்த பக்கமா போனீங்கன்னா அந்த ரிவர்ட்ட போயிட்டு நீங்க டென்ட் போட்டு கேம்ப் எல்லாம் கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அவர் சொன்ன மாதிரி அந்த பக்கம் போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த ஆத்து பக்கம் போறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் சொன்ன மாதிரி ஏற்கனவே பல பேர் இந்த இடத்துல வந்து டென்ட் எல்லாம் போட்டிருக்காங்க போல இருக்கு. இப்போ அந்த இடத்துல இவங்க டென்ட் போட்டு நைட்டு கேம்ப் ஃபயர் எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து அந்த சம்பவத்தோட வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அந்த டென்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா படு பங்கமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கப்ப இது மூணாவதா ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பட் அதை அந்த ஹஸ்பண்ட் ஜோடி பார்க்கல போல இருக்கு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் ஃபர்ஸ்ட் எஞ்சி குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ரிவர்க்குள்ள போறாங்க. அங்க போன கடுத்து ஒரு சைக்கோக்கு என்ன பண்றாங்க, இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஹீரோ தூக்கத்துல இருந்து கெஞ்சு பாக்குறாரு. பக்கத்துல ஒரு பொண்டாட்டியை காணும். சரி குளிக்க போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஆத்துக்கு போய் பாக்குறாரு. அங்கே அந்த பொண்ணை காணும். அந்த ஆடு முழுக்க தேடி பாக்குறப்ப அவங்களோட செயின் மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படு பேக்கமா அந்த காட்டுக்குள்ள போடி அவங்க பொண்டாட்டி பேரை சொல்லி கூட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்த அந்த வேட்டைக்காரன் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க என்ன பண்றான், கிரண் வச்சிருந்தா அதே மாதிரி ஒரு துண்டை வச்சிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் இப்போ தான் தான் பொண்டாட்டியை கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப என்ன சொல்றான், சார் நேத்து உங்க பொண்டாட்டியை உங்க கூட பார்த்ததோட சரி, அதுக்கடுத்து உங்களை நான் பார்க்கவே கிடையாது, அதோட பொண்ணுங்களை திருட்டு போற அளவுக்கு நான் மட்டமான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்சனால அவனை விட்டுட்டு அப்படியே
அப்படியே என்ன பண்றாரு, அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போறப்ப ஒரு மேல ரத்தம் போடுற மாதிரி இருக்கு. ஒரு வித பயத்தோட அப்படியே மேல ஏறி பாக்குறாரு. மேல பார்த்தா யாரோ ஒருத்தவங்க மான பேட்டையாடி தொங்க விட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த ரத்தம் தான் ஹீரோ மேல பட்டிருக்கு அப்படின்றப்ப ஹப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருந்த டிராப்ல தெரியாதனமா காலை வச்சிட்டாரு. காலை வச்சதும் ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பலி பயங்கரமா கெடுக்குது. அம்மா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு முதல் சீன்ல ஒரு ஆன்டி பார்த்தாங்களா, அவங்க வந்து ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோப்ப தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அடிப்பட்ட காயங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு நல்லா பாத்துக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டோட காலிங் பெல் சவுண்ட் கேட்கிறப்ப ஹீரோக்கு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பறப்ப 3 பேட்டைக்காரங்க கிட்ட நான் சண்டை போட்டு வந்தேன். மேபி அவனுங்க தான் என்ன அடிக்கலாம்னு சொல்லி வந்திருப்பானுங்க போல இருக்கு. நான் என்ன கேட்டா இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இந்த ஆன்டியும் கதவை திறந்து பாக்குறப்ப அதே மாதிரி பேட்டைக்காரங்க குரூப்பை சேர்ந்த 2 பேர் தான் வந்திருக்காங்க. இது மாதிரி காட்டுக்குள்ள 2 கப்புள்ஸ் காணாம போயிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த ஆன்டி என்ன பண்றாங்க, இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு மூடிட்டாங்க. ஆனா இந்த வேட்டைக்காரன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த ஆன்டி வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்ற மாதிரி கதவு சாத்திட்டாங்க போல இருக்கு. அந்த வேட்டைக்காரன் குரூப் போன கடத்தது இந்த ஆன்டி என்ன பண்றாங்க, நேரா ஹீரோ கிட்ட வந்து அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறப்ப மைக் என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும், என்ன ஏதாச்சும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் என் பேர் உங்ககிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சேச்சா ஏதோ பாய் தவறி சொன்ன அதுதான் உன் பேர் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்டி சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஹீரோக்கு வந்து பார்த்தா சந்தேகம் அதிகமா இருக்கு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி என் பேரை கரெக்டா சொன்னீங்க, அதே மாதிரி அந்த டிராப்ல இந்த இடத்துல எப்படி கரெக்டா வந்து என்ன காப்பாத்துனீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றப்ப உடனே இந்த ஆன்டிக்கு கோவம் வந்துட்டு, ஆமாண்டா உன்னை ஃபாலோ தாண்டா பண்ணிட்டு இருக்கிறேன். நேத்து நீ உன் பொண்டாட்டியும் அந்த புனிதமான இடத்துல தப்பு பண்ணி அந்த புனித தன்மையை போக்க வச்சுட்டீங்க. அதனால தான் பிளான் போட்டு ஒன்னையும் உன் பொண்டாட்டியும் கடத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் கேட்டதுமே ஹீரோ வந்து பார்த்தா செம்ம கடுப்பாயிட்டாரு. இப்போ உன் பொண்டாட்டியை நான் கொலை பண்ண போறேன், அதே மாதிரி பொன்னையும் கொலை பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த ஆன்டி சொல்றப்ப ஹீரோ கோபப்பட்டு என்ன பண்றாரு, உடனே அந்த ஆன்டியை அடிச்சு தள்ளிட்டு அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி போறப்ப அந்த வீட்டு கீழே பேஸ்மெண்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பாக்குறப்ப அந்த இடத்துல வெறும் கேன்டீன்ல ஏத்தி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டே போறப்ப அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த கருவுல இருக்குள்ள குழந்தை, அந்த 5 மாசம் 3 மாசம் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும்ல, கலஞ்சு போன அந்த குழந்தைங்களோட புருவத்தை பாட்டில போட்டு அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுமே ஹீரோ அடி பாவி, இந்த மாதிரி பச்சை புள்ளைங்களை கொண்டாடி நீ பொழப்பு நடத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தன்னோட மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போறப்ப ஒரு இடத்துல ஹீரோனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததும் என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, என் அவுத்துடு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சே ஆகணும், அந்த சொடுற மனசைக்கும் நம்மள தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டதும் ஹீரோக்கு என்ன பண்றாரு, கிரண் கை கால கவுத்து விட்டுட்டாரு. இவங்க என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு படு வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த எரிஞ்ச பூஞ்சி சைக்கோ இருக்கால, அப்போ வந்து கிரணை பின்தொடர்ந்து வேகமா வந்துட்டு இருக்கான். கிரண் வேகமா போயிட்டு ஒரு கார்ல மோதிட்டாங்க. மோதினது யாரோட கார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆத்துக்கு போய் கேம்ப் ஃபயர் போடுங்கன்னு சொன்னார்ல ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அவரோட காரு. அவர் வந்து என்னமாச்சு ஏமா பதட்டமா ஓடிட்டு வர, ஏதாச்சும் அனிமல் சொரத்துதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றப்ப இது எப்படியா நான் பாத்துக்கிறேன் இந்த கார்ல கேரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ வந்துட்டான். ஆனா பார்த்ததும் ஏண்டா உனக்கு அறிவே கிடையாது, சம்பளம் மட்டும் மாசம் மாசம் கேக்குறல, இந்த பொண்ணு எதுக்குடா தப்பிக்க விட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் கிரண் அதிர்ச்சியா இருக்கு. உடனே அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு என்ன பண்றாரு, கிரண் மண்டையில அடிச்சு அவங்கள மயக்கம் போட வச்சுட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ண கிரண் 2 பேருக்குமே விருப்பமே இல்லாம ஒரு பாட்டி திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதும் இங்க 2 பேரையும் தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சருக்கு என்ன சொல்றாரு, தம்பி நீ வந்து கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அதனாலதான் எங்க கிட்ட வந்திருக்க, கடவுள் உனக்கு மூலமா ஏதோ ஒன்னு நிகழ்த்த போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அந்த பக்கம் இந்த சைக்கோக்கு என்ன பண்றான், கிரணை போட்டு தடவ ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி வராங்க. அந்த ஆன்டியை பார்த்ததுமே இந்த சைக்கோக்கு என்ன பண்ற, கையை எடுத்துட்டான். ஆனா அவங்க கவனிச்சுட்டாங்க போல இருக்க, அவனை திட்டி வெளில அனுப்பிடுறாங்க. அவன் போன கடுத்தது கிரண் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி நாங்க சைக்கோ குடும்பமோ கிடையாது, எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. எங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கவே கிடையாது. அதனால தான் இங்க வர டூரிஸ்ட் கிட்ட எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே செத்து போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்த விட்டு போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் கிரண் அப்படியே மயக்கம் போட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததா இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கட்டுல கை காலெல்லாம் பிரிச்சு கட்டி போட்டுட்டு அந்த இடத்துல ஹீரோ வந்து கூட்டு விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போறப்ப அந்த ஆன்டிக்கு என்ன சொல்றான், இன்னைக்கு நைட்டு 2 பேரும் பொண்ணா இருங்க, சந்தோஷமா இருங்க, மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு குழந்தை வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த சைக்கோ லேடி நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே பொண்ணுமே பண்ணல. இது மறுநாள் பார்த்துட்டு ஹீரோ போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஹீரோ என்ன பண்றாரு, நமக்கு வேற வழியே கிடையாது, இவங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா முதல் சீன்ல ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட காட்டுக்குள்ள எங்க ட்ரெக்கிங் போனா நல்லா இருக்கும்னு கேட்டாங்களே, அவருக்கு என்ன பண்றாரு, கிரண் அண்ட் கிரண் 2 பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு 2-3 நாள் ஆகுது, அவங்க என்னன்னாங்க திருப்பி வந்தாங்களா அப்படின்ட்டு தேடி பார்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன நோட்டீஸ் எடுத்து அங்க பாக்குற எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிதான் இந்த வேட்டைக்காரன் குரூப் கிட்ட கொடுக்கறப்ப அவங்க என்ன
சொல்றாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி இவங்கள ஃபாரஸ்ட்டுக்குள்ள பார்த்தோம், அதுக்கடுத்து இவங்க என்ன ஆனாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த சைக்கோ லேடி என்ன பண்றாங்க, ஹீரோ கிட்ட வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்து ஒரு குழந்தை தானடா பெத்து கொடுக்க சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுடுற கம்பி கிடைத்து ஹீரோட நெஞ்சிலே சூடு வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடூரமான சைக்கோக்கு என்ன பண்றாங்க, ஹீரோனை ரேப் பண்ணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கத்துற சத்தத்தை கேட்டு இந்த ஆன்டிக்கு என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு அந்த சைக்கோட மண்டையில தட்டி எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு வெளில போயிட்டான். அவன் போன அடுத்தது இந்த ஆன்டி என்ன பண்றாங்க, ஹீரோன் கிட்ட உங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஒண்ணு குழந்தை பெத்து கொடுங்க இல்லாட்டி செத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்க, எப்படி என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியும், நான் ஏற்கனவே கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே இந்த ஆன்டி வந்து பார்த்தா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. பாவம் பண்ணிட்டடி, பாவம் பண்ணிட்ட, இந்த இடத்துல வந்து நீ கன்சீவ் ஆன தாண்டி அது என்னோட குழந்தை, நீ வெளில கன்சீவ் ஆயிட்டு வந்து எங்க இதை பெத்து கொடுத்தினா அது பாவண்டி, கடவுள் என்ன தண்டிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்த வேட்டைக்காரன் குரூப் இருக்காங்களா, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஒருத்தவங்க என்ன பண்றான், கதவு உடைச்சிட்டு உள்ள வந்துட்டான். இன்னொருத்தவங்க என்ன பண்றான், வெளில ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு அதை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அந்த சைக்கோ குடும்பம் என்ன பண்ணுது, நான் பாத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மேல போறாங்க. இதை சாக்கா பயன்படுத்திட்டு ஹீரோக்கு என்ன பண்றான், அவன் கயிறுல அறுத்துட்டு இருக்கிறப்ப ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்றான், மேல இருந்துட்டு இதுக்குள்ள யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோ நான் இங்க தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ குடும்பம் என்ன பண்ணுது, அந்த 2 வேட்டைக்காரனையும் கொலை பண்ணி புதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. புதைச்சிட்டு இருக்கிறப்ப அந்த சைக்கோ தாத்தா என்ன சொல்றாரு, இவங்க 2 பேரும் பாவம் பண்ணிட்டாங்க, அதனால இவங்களையும் கொலை பண்ணிட்டு புதுசா ஏதாச்சும் ஒரு ஜோடியை கூட்டு வந்து நமக்கு புள்ளைய பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இந்த சைக்கோ அங்கிளுக்கு என்ன பண்றாரு, கீழே போய் பாக்குறப்ப ஹீரோ வந்து கையெல்லாம் அறுத்துட்டு ரெடியா நிக்கிறாரு. இவர் வந்ததும் அவரை அடிச்சு கொலை பண்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ லேடியும் போறாங்க. தன்னோட கணவருக்கு இறந்து போனதை பார்த்ததும் அந்த ஆன்டிக்கு என்ன பண்றாங்க, ஹீரோவை அடிக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடி அந்த ஆன்டி அடிக்கலாம் சொல்லி ட்ரை பண்றப்ப அந்த ஆன்டி கரெக்டா ஹீரோட கால் அடிச்சு அவரை கீழே படுக்க போட்டுட்டாங்க. அதுக்கடுத்து பக்கத்துல இருந்த ஒரு ஆணி எடுத்து ஹீரோட காலை மாறி மாறி குத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கட்டை எடுத்து அந்த ஆன்டியோட மண்டையில அடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, அந்த சைக்கோ ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு அவங்களை கற்பழிக்கலாம்னு சொல்லி பாக்குறப்ப அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலுவை எடுத்து வாயில குத்திட்டு வெளில போறாங்க. வெளியே போய் வீட்டு மேல எப்படி ஏறினாங்க தெரியல, ஆனா வீட்டு மேல இருக்கிறாங்க. மேல இருந்து கீழே பார்த்தா அந்த சைக்கோ ஹீரோனை தேடிட்டு இருக்க தெரியுது. அப்போ ஒரு பெட்ரோல் குண்டை எடுத்து அவன் மண்டையில போட்டு அவனை எரிக்க வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட பார்க்கலாம்னு சொல்லி பாக்குறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல இருக்கிறாரு. சரி இருந்தாலும் அவரை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கப்ப அப்ப அந்த ஆண்டி செத்து போயிட்டான்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது, ஹீரோனை கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு வராங்க. அப்ப ஹீரோன் ஒரு அருவாளை எடுத்து அவங்க மண்டையை வெட்டிட்டு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு வருஷம் கழிச்சு ஹீரோ அண்ட் ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய அதோட பெட்ரூம்ல படுக்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் அவங்களுக்கான பெட்ரூம்குள்ள போய் படுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்ப அந்த குழந்தையோட பெட்ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த எரிக்கப்பட்ட அந்த சைக்கோ வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. மேபி அந்த குழந்தைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல, ஒரு பேர் அந்த குழந்தைக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அதுக்கு முன்னாடி